தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வில்லேஜ் பார்ட்டி சமையலில் கிராமத்து முறைப்படி பருப்பு கீரையும் போட்டு கூட்டு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு நான் மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். மண் சட்டியில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ சீரகம், கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்த்துக்கலாம். கடுகு போடணுன்னு அவசியம் இல்லை. கீரைக்கு எந்த கீரை பண்ணாலும் கடுகு போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ அது நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போது நான் வந்து இடித்து வச்சுருக்கேன். ஒரு கட்டி பூண்டு வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ரொம்ப முக்கியம் கீரை கூட்டுக்கு. ரொம்ப நல்ல வாசத்தை கொடுக்கும். அது இல்லாமல் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கிற பூண்டு வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம ஒரு வாட்டி வதக்கினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லை, அதனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஸோ அதையும் வந்து தட்டி சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து பொடியாக வந்து பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பருப்பில் வந்து நான் ஒரே ஒரு தக்காளி போட்டிருந்தேன். அந்த தக்காளி வெந்திருக்க நல்லா, அதையும் போட்டு இதில் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம பருப்பு சேர்க்க போகிறோம். இப்போ தக்காளி மட்டும் எடுத்து அதை வந்து நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது நான் பொடியாக வந்து கீரை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது கடையிறது வந்து என்கிட்ட மத்து இல்லை, அதனால இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிட்டேன். ஸோ மத்து இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம அப்படியே போட்டு நம்ம கடைசியாக கடைஞ்சிக்கலாம். இப்போ நான் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஈவனாக. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2 தடவையாவது நம்ம வந்து கீரை வகைகள் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இரும்பு சத்து கிடைக்கும். அது இல்லாமல் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அதில் கிடைக்கும். கண்டிப்பாக வாரத்துக்கு 2 தடவையாவது நம்ம கீரை சேர்த்துக்கணும். இப்போ அதிலே வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருந்தேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கீரைக்கு வந்து உப்பு நிறைய இழுக்காது, அதனால் அளவாக சேர்த்துக்கணும். இப்போ பாசி பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருந்தேன். அதையும் வந்து இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா குழைய வேக வச்சு வச்சுருக்குது பாசிப்பருப்பு. அதையும் இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம தேவைப்பட்டால் தேங்காய் பூ கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ வந்து கீரையெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான். இப்போது நான் அது வந்து மக்காச்சோள வடகம் இருந்துச்சு. இதில் வந்து எதுவுமே இருக்காது. உப்பு, காரம் எதுவுமே போட்டுக்க மாட்டாங்க. வெறும் மக்காச்சோள பொரி தான் இது. இதை வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்து இன்றைக்கி கீரை கூட்டுக்கு வந்து இதுதான் சைட் டிஷ் எங்கள் வீட்டில். ஸோ இதையும் வந்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு. கீரையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து மத்து இருந்ததுன்னா ஒரு வாட்டி கடைஞ்சிட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும். நெய் இருந்தால் கூட சாப்பிடும்போது நெய் ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறப்போ. இப்போ வந்து லஞ்சு ப்ரிப்ரேஷன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் எல்லாம் பரிமாறிட்டுருக்கேன். எல்லாருக்கும் பிளேட்டில் எல்லாம் சர்வ் பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு. இப்போது சூடான சாதத்தில் வடித்த சாப்பாடு செஞ்சேன் இன்றைக்கி. அந்த சாதத்தில் இந்த பருப்பு கூட்டு போட்டு நம்ம வேணுன்னா நெய் விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பொரியல் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துட்டு அந்த மக்காச்சோளத்தில் பண்ண பொரிச்சிருக்கிறது இருக்குது. அதை வச்சு தான் இன்றைக்கி சைட் டிஷ் சாப்பிட போகிறோம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சத்தான சமையலோடு உங்களை வில்லேஜ் பார்ட்டி சமையல் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.